பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புள்ள பள்ளத்தாக்கிலே நடக்க பண்ணினார். எலும்புள்ள பள்ளத்தாக்கிலே அவரை நடக்க பண்ணினது பள்ளத்தாக்கிலே விழுந்து போவதற்காய் அல்ல, பள்ளத்தாக்கு எசேக்கியேலை மேற்கொள்வதற்காய் அல்ல, பள்ளத்தாக்கிலே இருக்கிற எலும்புகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுப்பதற்கு கர்த்தர் எசேக்கியேலை நடக்க பண்ணினார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில சில பள்ளத்தாக்கின் வழியாய் போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கா? சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளின் பாதையில நீங்க போய்கொண்டிருக்கிறீங்களா இருந்தா, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறாரா இருந்தால், நிச்சயமா இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல நீங்க விழுந்து போவதற்காய் அல்ல, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் உங்களை மேற்கொள்வதற்காய் அல்ல, கர்த்தர் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆசியாவிலே எங்களுக்கு உபத்திரவம் உண்டான பொழுது அந்த உபத்திரவங்களின் வழியாய் நாங்க போனது அநேகருடைய ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாய் அமையும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாதையை அனுமதித்தார். சில உபத்திரவங்களின் வழியாய், சில கண்ணீரின் வழியாய், சில போராட்டங்களின் பாதைகளில் நீங்க போறது அநேகருக்கு, நாளைக்கு இதே போல வருகிற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாறும்படிக்கு, உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படிக்கு சில பாதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்கலாம், ஆனா அந்த பள்ளத்தாக்கு உங்களை மேற்கொள்ளாது. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஒருவேளை மரண இருள்ல, மரணத்தின் பாதையில, அந்த பள்ளத்தாக்கில நான் நடந்து பாஸ் பண்ணி கடந்து நான் போயிருவேன், ஆனா அது என்னை மேற்கொள்ளாது. இந்த வழியில போக நேரிட்டாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நான் நடந்து பாஸ் பண்ணி கடந்து போயிருவேன். ஆனா கர்த்தர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுகிற இடம் அமர்ந்த தண்ணீர், களங்கம் இல்லாத, கொந்தளிப்பில்லாத, அமைதியான ஒரு தண்ணீர், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். எனக்கு பிரியமானவர்களே, சில வேளை நீங்க பள்ளத்தாக்கின் வழியிலே போக நேரிட்டாலும் இது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. சீக்கிரத்தில் இதை கடந்து போய் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிருபை செய்வாராக. God bless you.